ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் அண்ட் ரீநேமிங் ஃபைல்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் ஒரு ஃபைல்ஸை எப்படி டெலிட் பண்ணுறது ரீநேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு என்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஓஎஸ் என்ற மாடியூலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய இப்போ ரீநேமிங் நான் பண்ணுறல டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே வந்து டிஃபால்ட்டாக வந்து பைத்தானில் இருக்க பேக்கேஜ் அந்த ஓஎஸ் என்ற மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் நம்மளுடைய ஃபைலில் கொண்டு வந்துடணும். டு யூஸ் திஸ் மாடல் we can need to import first. அதாவது இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய ப்ரோக்ராமில் இம்போர்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது ரீநேம் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு ஃபைல் நேம் நம்ம கொடுத்துட்டோம், இல்லை எனக்கு அந்த ஃபைல் நேம் வேணாம், இப்போ test.txt ஒரு ஃபைல் இருக்குது, எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து இதுக்கு பதில் சாம்பிள் வேறு ஏதாவது ஒரு ஃபைல் நேம் வேணும், இப்போ நான் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறோன்னா அப்போ இந்த ஃபைல் நேம் வந்து இந்த மாதிரி மாற்றுறது வந்து நம்ம ப்ரோக்ராமில் எழுதுகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா ரீநேம் ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம சொல்கிறோம் கரண்ட் ஃபைல் வந்து நியூ ஃபைலுக்கு. அதோடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓஎஸ்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரீநேம் என்ற கீவேர்டு கரண்ட் ஃபைல் நியூ ஃபைல், அதாவது எந்த ஃபைல் நேம் வேணும் அதுக்கு எந்த பேர் மாற்ற போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபைல் நியூ ஃபைல். இதான் பார்த்தீங்கன்னா இதோடைய சின்டெக்ஸு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மெத்தட் ரீநேம் அண்ட் டெலிட் ஆர் ரிமூவ் மெத்தட். ஓகேவா, டெலிட் ஆர் ரிமூவ் மெத்தட். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஓஎஸ்ன்ற மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராமில் இம்போர்ட் ஓஎஸ்ன்னு கொடுத்தாச்சு. OS.rename ஆஃப் என்னுடைய நேம் வந்து ஃபைல் நேம் வந்து text1 இருக்குது, எனக்கு வந்து அது எந்த மாதிரி மாறணும்னா text2 மாறணும். அப்போது நம்ம பழைய ஃபைல் நேமை இந்த இடத்துல கொடுக்கணும், அதுக்கு எந்த பேர் வேணுமோ இந்த இடத்துல கொடுப்போம். இப்போ வந்து நான் text1 டாட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த text1ன்ற ஃபைல் நேம் நமக்கு என்ன மாறி வரும்னா text2ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகி வரும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆர் ரிமூவ் மெத்தடு. இதுவும் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆர் ரிமூவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் அந்த ஓஎஸ்ன்றது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஃபைலே வந்து நமக்கு என்ன ஆகும் டெலிட் ஆகிடும். நம்ம இந்த ப்ரோக்ராமில் கொடுத்தாவே அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து டெலிட் ஆகிடும். அதோடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OS.remove ஆஃப் ஃபைல் நேம், அதாவது எந்த ஃபைல் நேம் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்தாச்சு, இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இம்போர்ட் ஓஎஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்போர்ட் ஓஎஸ்ன்னு போட்டு OS.remove ஆஃப் எனக்கு இந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகணும், அதான் நான் text.txt அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து டெலிட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ரிமூவ் ஆஃப் மெத்தட் ஆர் டெலிட் ஆஃப் மெத்தடும் ரீநேம் மெத்தடும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தானில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த டாபிக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் அப்லோட் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.